ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியாவின் இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறேன் ஐயா, நானும் பேசுவதற்கு எனக்கு தெரியாது அப்படின்னு ஆண்டவரை பார்த்து இந்த எரேமியா சொல்றாரு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ சின்ன பிள்ளைன்னு சொல்லாத, நான் உன்னை அனுப்புறேன், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நான் உனக்கு என்னெல்லாம் சொல்றனோ அதை நீ பேசு. உனக்கு எதிராக நிற்கிறவங்க யாரு, எப்படிப்பட்டவங்க, அதெல்லாம் நீ யோசிக்காத, பயப்படாத. அவர்களுடைய தோற்றமோ அவர்களுடைய சத்தமோ உனக்கு பயத்தை கொடுக்க கூடாது. உன்னை பாதுகாப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பூஸ்ட் இதுதான். நான் உன் கூட இருக்கிறேன், நீ தைரியமாய் பேசு. இதுதான் ஆண்டவர் சார்பாக என்ன பேசணும், ஆண்டவர் சார்பாக எதை சொல்லணும். அநேக இடங்களுக்கு இறைவனிக்காக சொல்லுகிற பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஸ்டேஜுக்கு ஏறும்போதே, ஆண்டவரே நான் உம்முடைய நாமத்தில் செல்றேன், இந்த இடத்துல இருந்து நீர் பேசினார், என்ன பேசுவீரோ, எதை கற்றுக் கொடுப்பீரோ, அதே போல நீர் என் வாய் மூலமாய் பேசும் என்று என்னுடைய உள்ளத்திற்குள்ளாக ஜெபித்து விட்டு செல்வேன். பேசக்கூடியதை தைரியமாகவும் பேசக்கூடியதை தெளிவாகவும் பேசுகின்ற பலனை கிருபையாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். காரணம், நீ அவங்களுக்கு பயப்படாத. இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய உறுதிமொழி. இதை சார்ந்து கொள்வோம், தைரியமாக ஆண்டவருக்கு என்று செயல்படுவோம். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் எங்கள் கூட இருக்கிறீரே, அதை நினைச்சு நாங்கள் பெருமிதம் கொள்ளுகிறோம். இந்த மகிழ்ச்சியில் எப்பொழுதும் நாங்கள் உம்மோடு இணைந்திருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.